இந்த வசனத்தை கேட்கும் வேளை வந்திருக்கிறது. இன்றைக்கு என் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிற வார்த்தை, உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம், ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் எப்பொழுது? ஒரு உதாரணமா சொல்றேன், கவனிச்சுங்க. ஒரு பையன் அவன் பாட்டு இழுத்து பார்ப்பான். ஏதோ ஒரு வேலையில மாட்டிட்டு அது வரலன்னு இழுத்து பார்ப்பான். வரலன்னு உடனே அடுத்து என்ன பண்ணுவான்? வீட்டில் இருந்தா அவங்க அண்ணனையோ அவங்க அப்பாவையோ அக்காவையோ அம்மாவையோ யாரையும் கூப்பிடு, முடியலன்னு ஒன்று. ஸ்கூல்ல ஒரு டீச்சர், எவ்ரிவேர் இந்த உலகத்துல நம்மளால முடியலன்னு ஒண்ணு அடுத்தவனோட உதவியை நாடுவோம். உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போவோம். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வக்கீல் கிட்ட போவோம், போலீஸ் கிட்ட போவோம், எல்லாம் பண்ணுவோம். கடைசியா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, கேஸ் போட்டாச்சு, பிரச்சனை ஆகி போச்சு, டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டாச்சு, தீர்வு கிடைக்கல. எல்லா டாக்டரும் வந்தாச்சு. கடைசியா ஒரு வார்த்தை, மொத்த டாக்டரும் பார்த்தாச்சு. டாக்டர் சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் படிச்சது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். அப்போ அவர் டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்க தெய்வத்தை கும்பிடுங்க, நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ கடவுள் வேலை செய்யற டைம் எது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இப்போ எவ்ரிதிங் க்ளோஸ், தேர் இஸ் நோ ஓபன். எல்லா கதவும் மூடியாச்சு, வாய்ப்பே இல்லை. என்கிட்ட ஒருத்தர் அவங்க மனைவி வேலைக்கு போன சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்காக இன்டர்வியூ போட்டிருக்கேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அவருக்கு ஜெபிச்சேன், சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னேன், அவரும் ஜெபிக்க சொன்னேன். 1 மாசம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவரு ஃபோன் பண்ணி, சார் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு, இனிமேல் வாய்ப்பு இல்லை சார், விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பேர் நாகராஜ். அவர் ஒரு பெரிய மெக்கானிக், ரொம்ப பெரிய மெக்கானிக். ஐ மீன் நம்ம இந்தியா லெவல்லே நம்பர் 1 மெக்கானிக். அவர் சொன்ன வார்த்தை, அவரோட மனைவிக்கு வேலைக்காக பேசியிருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், முடிஞ்சு போச்சா அப்பாயின்மெண்ட், ஐ மீன் இன்டர்வியூலாம் எடுத்துட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சா? ரைட், சரி போய் காத்துருங்க, நிச்சயமா ஃபோன் வரும், உங்க மனைவிக்கு வேலை கிடைக்கும். அவரு என்ன நினைச்சாருலாம் தெரியாது. சரிங்க சார் அப்படின்ட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவரு ஃபோன் பண்றாரு, குதிக்கிறார், துள்ளி குதிக்கிறார். இந்த மாதிரி நான் 1-2 சொல்ல மாட்டேன், அவ்வளவு சொல்லுவேன். என்கிட்ட வந்தவங்க எல்லாருமே நோ வே, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே அனுபவிச்சா. அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, அவங்க மனைவிக்கு இன்டர்வியூ வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது, வேலை சேர்ந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்பாக ஆண்டவர் அவங்களை வழி நடத்திட்டு இருக்காரு அந்த குடும்பத்தோட. இதே போல யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை நம்பி, அதாவது என் மூலியமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நம்பி என்னை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 100% இல்லை, கிடைக்காது, முடியாது என்று சொல்லி வந்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இதை நான் பல விஷயங்களை சொல்ல முடியும், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப என்கிட்ட அனுபவிச்சவங்க, என் மூலியமாக அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும். எனவே ஆண்டவர் எந்த நேரத்தில் வேலை செய்கிறார் என்பதை அவர் செய்யும் அந்த டைம், பிதாவின் நேரம். எந்த நேரம்? அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த நேரத்தை அனுபவிக்க சொல்றேன். கேட்டுட்டு நீங்களும் தொடர்ந்து அந்த வேலைக்காக காத்திருங்க. வேலைக்காக காத்திருக்கிறீங்கல்ல, அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, குழந்தை பிறப்பிற்காக, கல்யாணத்திற்காக, வீடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக, பிள்ளைங்க படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுறதுக்காக, வேற நல்ல வீடு தேடி இருந்தது, வீடு சரியான வீடு கிடைக்கல, ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேணும். எப்பவுமே குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாங்களா? இதை விட ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுப்பார், இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும். உன்னை இங்கே தான் அனுப்புறாருன்னா இதை விட அடுத்தது ஒரு பெஸ்ட் கிடைக்க தான் உன்னை அனுப்புறாரு. காத்திருங்க.
கர்த்தர் உனக்கு மாபெரும் அற்புதம் செய்வார். ஆமென்.